நான் ஸ்வீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸ்வீஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. வருகின்றது. யுத்த காலத்துக்கு முன்பு கூட இருந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லா. வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கொக்காவில் புத்துவெட்டுவான ஆலயத்திற்கு கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பொங்கல் விழா மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஆலயங்கள் இல்லாதபடி சில வித்தியாசமான சில விஷயங்களாக செய்திருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிக்கம் என்று கம்பம் என்று இதில் ஒரு விஷயம் ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க. இது என்னத்துக்கு கட்டுறாங்க, இது தொடர்பான தகவல்களை கேட்போம். முன்னுக்கு கோவில் நிர்வாகத்தில் ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அந்த மைக்கையும் வச்சுக்கொள்ளுங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. கொடிக்கம்பம் என்னத்துக்கு கட்டுறீங்க, இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த அன்று தொட்டு இன்று வரை இவர் தான் இந்த கொடிக்கம்பத்தை கட்டுறாள்ன்னு நான் அறிந்து கொண்டு இருக்கின்றேன். சின்ன பிள்ளைகளிலிருந்து இவர் தான் கட்டுறார். வேறு யாக்கள் எனக்கு தெரியாது, வேறு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கொடிக்கம்பம் அந்த நாள் முதியோர்கள் சொல்லிவினம், இந்த கொடிக்கம்பம் கட்டி கனவுப்பட்டு சொல்லி தாங்கள் வேப்பமிலையில் சாத்த சொல்லி இந்த கொடிக்கம்பத்தால் பல நன்மைகள் இருக்குதுண்டு. பல நன்மைகள் ஊருக்கு நல்லதாம். வேப்பமிலை அம்மளாட்சிக்கு கொடிக்கம்பமாக நிறுத்துகிற நல்லதாண்டா போல அன்று தொட்டு இந்த வரை இந்த ஐயா தான் செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு ஒரு உறவு முறையான அழிவர், பிரச்சனை இல்லை. அப்போ அண்டு காலத்திலேருந்து இந்த வடிவா கட்டி இதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் ஊருக்கே பிரச்சனை வந்துடும். இதுக்கு ஒரு பிரச்சனை தூக்க வந்துச்சுதான்டா ஊருக்கே பிரச்சனை வரும், ஊருக்கே வரும். என்னய்யா நம்பிக்கை. கொடிக்கம்பம் பார்த்தீங்கன்னா 2 கம்பங்கள் பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் கட்டுறீங்களா? அன்று தொட்டு இன்று வரை அப்படி அதே மாதிரி தான் கட்டுறான். என்னென்ன பயன்படுத்திருக்கீங்க? வேப்பம் பத்திரம், வேப்பங்குளம் மட்டும்தான் பயன்படுத்தி. வேப்பங்குளம் மட்டும்தான் கட்டி அதுக்கு மேலே பட்டு கட்டி, மற்றது அங்கே முன்னுக்கு பாலை தென்னம்பிள்ளை பாலை தெரியும். இந்த பாலை நாங்கள் கட்டி இருக்கிறோம். கட்டி சீலையாவுக்கு பாலை வந்துடும். வெயிலுக்காக தான் சீலை கட்டி இருக்கோம். பிள்ளையார் ஆலயம் நாதம்பிரான் கிடக்கு. 2 நாதம்பிரான்கள் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே வரை பிள்ளையார் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. பத்தாடியார்கள் வந்து குவிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படையல்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிள்ளையார் ஆலயம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பக்தர்கள் இடத்துல கூடியிருக்கும். பழமிகு கரியது வழிபாடுகணவடி வழிபடும் அவரிடல் படிகணபதி வர அருளி நம்மீது கொடை போயகல பொன்னின் கை மண்டபத்துள்ளே புகுந்து புகனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவாளுமைகோன் அடியோ முக்கருள் புரிந்து
ஆலயத்தில் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மக்கள் வந்து கலையாடி கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கிய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரம் எங்களோட ஐயா இணைஞ்சிருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. நம்பி வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் ஸ்வீஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஸ்வீஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்தின் திருவிழாவுக்கு வந்தீங்களா அல்லது வேற அனுகூலம் வந்தீங்களா? இந்த ஆலயத்தின் சரியான மகிமை உள்ள பத்திரகாளி புத்துவட்டுவான் பத்திரகாளி அம்மன் கோவில் என்று சொல்றது சரியான மகிமை. சில நேர்த்திக்கடன்கள் வச்சால் அப்படியே நடக்கிறது. நடக்கிறதால இந்த ஆலயத்தில் இருக்கண்டே வந்தோம். நீங்க மட்டும் வந்தீங்களா? உங்களோட குடும்பமா வரையலாம் கொஞ்சம் மத்தியாக்கள் நான் லீவுகள் இந்த நான் கட்டாயம் வரணும் வந்தது. என்ன ஒரு வருஷம் பாருதா? போன வருஷம் வந்தேன். நான் இந்த வருஷம் வந்திருக்கிறேன். சரியான விருப்பம் ஒவ்வொரு வருஷம் வேற இங்க வரணும்னு பயங்கர விருப்பம். இங்க வந்தா தான் சரியான சந்தோஷம். எங்களோட உறவுகள் அந்த அந்த நேரத்து உறவுகள் ஒரே இடத்துல எல்லாரையும் சந்திச்சுட்டு போயிடலாம். பயங்கரம் மகிமை தெய்வத்தின் மகிமை. நாங்கள் எப்பயும் குலசாமி தான் நினைச்சு கொண்டிருக்கிற பத்திரா. இப்ப இந்த ஆலயத்து மூலமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவங்கள் என்ன சொல்வீங்க? எங்களுக்கு கிடைச்சன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கூட நாங்கள் பத்திராளி கோயிலில் முதல் வருஷம் வந்து கும்பிடுறான். அடுத்த வருஷத்துல இங்கே இல்லை, அங்கே போயிட்டோம். உங்களோட குடும்பங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. உங்களோட உறவுகள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க? எங்களோட குடும்ப உறவுகள் மனுஷி பிள்ளைகள் வர இல்லை. இதில் நிற்கிற எல்லாரும் மொத்தமாக உறவு தான் அவைகள். சரி, ஓகே. அப்போ என்ன இரவு மட்டும் நிற்க போறீங்களோ? நாளைக்கு விடிய வந்து இது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நாளை இல்லை நாளண்டைக்கும் படுத்து கிடந்துட்டு போறோம்னா விருப்பம் தான் ஆக்கள் போயிடுவாங்களே. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிகழ்வு நடந்து கொடுத்து இந்த நேரத்தில் முல்லைத்தீவு கல்வி வலயத்திலிருந்து எங்களோட இணைஞ்சு கொள்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். புத்துவட்டுவான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் இந்த ஆலயம் பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இது ஒரு பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயம். இந்த பத்திரகாளி அம்பாளினுடைய அருட்கடாட்சியத்தை வேண்டி இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆலயத்துக்கு அனைத்து பக்த அடியார்களும் ஒன்று கூடுகின்ற ஒரு இடமாக இது காணப்படுகிறது. உண்மையாக ஒரு வரலாற்று புகழ்பெற்ற இந்த ஒரு ஆலயத்தை எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் ஒரு குலதெய்வமாகத்தான் நினைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் பத்திரகாளி என்ற அம்மாலயத்தான் நாங்கள் முதலிலே உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே இன்றைய தருணம் அந்த பெருவிழாவாக ஒரு நாள் திருவிழாவாக இந்த விழா பத்திரகாளி அம்மானுடைய பொங்கல் உற்சவம் நடைபெறுகின்றது. உண்மையாக இங்கு பரவக்காவடி, தீக்காவடி, தூக்கு காவடிகள் மற்றும் பொங்கல்கள் மற்றது பலிவட்டுகின்ற ஒரு புனிதமான நிகழ்வு நடைபெறுகின்றது. யுத்த காலத்துக்கு முன்பு கூட இருந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த பத்திரகாளி ஆலயத்தினுடைய பலிவட்டு நிகழ்வு வளமையாக ஒவ்வொரு வருஷமும் நடைபெற்று வருகின்றது. அது உண்மையாக இந்த பத்திரகாளி அம்பாளுடைய ஒரு சிறப்பான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு தீக்காவடி எடுப்பது விடிய கால மேல நடக்கிற ஒரு சிறப்பான நிகழ்வாக காணப்படுகிறது. உண்மையாக இந்த பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற அந்த புலம்பெயர் வாழ் மக்கள் கூட அன்றைய தினத்திலே இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக இந்த விழாவுக்கு வருகிறார்கள். ஆகவே உண்மையாக எங்களுடைய இந்த குல தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரகாளியினுடைய இந்த புகழ்
உண்மையாக புத்துவட்டுவான் கிராமம் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற இந்த புத்துவட்டுவானை பூர்வீகமாக கொண்டு புலம்பெயர் வாழ்களில் இருக்கின்ற மக்கள் கூட இன்றைய தருணம் அவர்களுடைய எண்ணத்திலே தோன்றுகிறது பத்திரகாளியினுடைய அந்த பெரு விழாவை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே உண்மையாக இந்த விழா இன்று இன்று தொடங்கி நாளை காலை வரையும் இந்த விழாவு சிறப்பாக நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே எங்களுடைய பிள்ளையாருடைய பூசைகள் முடிவெற்று அடுத்து எங்களுடைய கொடியேற்றம் திருவிழா பத்திராளிக்குரிய கொடித்தம்பம் ஏற்று நிகழ்வு இடம்பெறும். அதுக்கு பிறகு எங்களுடைய அன்னதானம் நடக்கின்ற நிகழ்வு பேந்து மாலையிலிருந்து காவடிகள் மற்றும் தூக்கு காவடிகள் தீக்காவடிகள் சகிதம் எல்லா நிகழ்வுகளும் ஒழுங்காக நடைபெறும் என்பதனை நாங்கள் இதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக சார். இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறை ஆகம முறைப்படி நடக்குதா கிராமிய முறைப்படி தான் நடக்கிறது. உண்மையாக இந்த ஆலயம் எல்லா நிகழ்வுகளும் பலிவட்டுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக நடைபெறுகிறது. குறுக்கிட்டு மணிக்கும் சார். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது, அது முடிய நாங்கள் தொடர்ந்து. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த கொடிக்கம்பம் ஏற்றும் ஒரு நிகழ்வு மிக சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆலயத்தினுடைய நிர்வாக மற்ற எல்லாரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்தினுடைய கொடிக்கம்பம் அதிக அளவிலான பட்டு துணி மற்றும் சொன்னால் தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான மக்கள் விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தூக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஆண் பக்தர்கள் இருபுறமும் சூழ்ந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலான தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கற்பூரம் கொடுத்திருக்கிறாங்க. மற்றது ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கொடிக்கம்பம் நாட்டுதல் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கொடிக்கம்பத்தில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் இந்த கிராமத்துக்கே கூடாது என்றபடி சொல்கிறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிக அளவிலான பக்தர் கலையாடி கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல. நிகழ்வு ஒரு வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டிருக்குது. எல்லாரும் பாருங்க. அதிக அளவிலான தேங்காய்கள் இதை சுற்றி உடைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
குடிகளுக்குள்ள தான் அந்த இதை வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ பக்தர்கள் இதுக்குள்ள கூடியிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிதறு தேங்காய் அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் வச்சு இந்த சிதறு தேங்காய்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒருத்தர் காவடி எடுத்து வரார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கத்திகளில் அவர் இருந்து வரக்கிறத பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல 3 கத்திகள் இருக்குது. அதே நேரத்தில் காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கத்திகள். இந்த கத்திகளில் இருந்தபடியே யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு விடிய 6 மணிக்கு தெல்லிப்படையில் ஆரம்பித்த பயணம் 2:30 மணிக்கு தான் ஆலயத்தை வந்தடைந்தது. தங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றணுங்கிறதுக்காக யாழ்ப்பாணம் தெல்லிப்படையிலிருந்து கிளிநொச்சி தாண்டி கொக்காவில் புத்துவெட்டுவான் ஆலயத்துக்கு இந்த நேர்த்திக்கடன் பறவை காவடி வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட தூரத்துலேருந்து ஒரு பறவை காடி வந்தது. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். எங்கே இருந்து பறவை காடி வந்தது? நாங்கள் தெல்லிப்படையிலேருந்து வந்தோம். நாங்கள் அப்படி 6 மணிக்கு வரைக்கும் நாங்கள் இப்போ 2 மணி ஆகிட்டு வேறு. இவ்வளோ தூரம் இங்கே வாரீங்க, இந்த ஆலயத்தை பற்றி இந்த ஆலயத்தின் பெருமையை சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான். அதால் எங்களுக்கு அவளை சரியான நம்பிக்கை. அவள் இல்லாட்டி நாங்கள் இல்லைன்ற மாதிரி. இந்த யுத்தத்துக்குள்ளையும் சரியாக கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தவா. அதால் வெறும் வாரம் ஒவ்வொரு வருஷம் இந்த வரும். அம்மாட்ட எப்படி வாரமோ அதே மாதிரி அவாட்டையும் பெறுவோம். வரும்போது எங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க? இல்லைங்கல்ல, எந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்தீங்க? கஷ்டம்னு எதுவுமே இல்லை. எதுவுமே சந்தோஷமா. 2 இடத்துல பாத பிரச்சனைன்னு சொன்னவன். அதால கொஞ்சம் யோசிச்சு நாங்கள். ஆனால் அந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்படுத்தே இல்லை. சந்தோஷமா மேல நிறைவோட வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடிகள் இந்த வாடகைக்கு விடுறதுக்காக காவடிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நூற்றுக்கணக்கான காவடிகள் இந்த இடத்துல இருக்க பார்க்கலாம். எல்லா காவடிகளுமே மயில் இறகுகள் பொருத்தப்பட்டிருக்குது. அது இல்லாமல் ஒரு கும்பம் மாதிரி வந்திருக்கு. அதில் ஒவ்வொரு கிளிகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த காவடிகள் இந்த இடத்துல வாடகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.